ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு போலி எப்படி செய்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 500 கிராம் மைதா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஹேண்ட் யூஸ் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப இலக்காகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு நெக்ஸ்ட் இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சேர்த்து நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ இது மேலே அகெயின் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறேன். மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ க்ளீனான கிளாத்தை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிலோ கடலைப்பருப்பை நல்லா 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். கொஞ்சமாக இப்போ இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லா நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3 விசில் வர வரைக்கும் இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் வர வரைக்கும் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா சூடு ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும். சூடாக இருக்கும் போதே அரைச்சா பருப்பு நமக்கு இலக்கா போயிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 7 ஏலக்காயை ஆட் பண்ணுறேன். ½ டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வெல்லம் பாகு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில். அதை ஃபஸ்ட்டு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் எக்ஸஸாக கூட நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். பருப்பு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். நமக்கு எந்த பாகு பதமும்லாம் வரக்கூடாது. பருப்பு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை கேஸில் வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம காய்ச்சின பாகு ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கேஸ் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம், ஏன்னா எடுத்தோடனே ரொம்ப கட்டி ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரிமைனிங் இருக்க பாகு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாகு உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறத வந்து தனியாக வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இது அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் ஆறின பிறகு நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடும். மைதா பாருங்கள், நல்லா ஊறின பிறகு நம்மளுக்கு கலர் வந்து எல்லோ கலரில் டேர்ன் ஆகிருக்கு. இப்போ வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைதா நல்லா ஊற வச்சுட்டு செய்யும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு போலி. இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே வந்து உருண்டையை வச்சுருக்கேன். ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம்.
கீ வேணும்னு நினைக்கிறவங்க கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் நமக்கு கலர் வரணும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க போலியெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். தட்டும் போதே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நமக்கு. ஏன்னா நல்லா நம்ம 1 hour மேலே ஊற வச்சுருக்கோம் பிசைஞ்சிட்டு. நல்லா 2 சைடும் கலர் வந்த பிறகு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பருப்பு போலி ரெடி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த பருப்பு போலியை நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Like, share, subscribe and keep supporting to Vishnumathi Vlogs. Thanks for watching this video, friends.